இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்கு வழியாகவும் உண்மையாகவும் வாழ்வாகவும் இருந்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுக்கின்றவரே, எங்களுக்காக உம்முடைய உயிரை தியாகம் செய்தவரே, நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இயேசுவை கடவுள் உயிர் தெழச் செய்து தம் வாக்குறுதியை நிறைவேற்றினார் என்று வாசிக்கின்றோம். கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக பிறப்பார், இதோ இயேசு கிறிஸ்துவின் வழியாக மக்கள் மீட்பை அடைவார்கள் என்று கடவுள் மக்களுக்கு வெளிப்படுத்தினார். இதை புனித சின்னப்பர மக்களுக்கு தெளிவுபடுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் மீட்படைய முடியும் என்று விளக்குகின்றார். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். மேலும் தோமா இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகின்றீர் என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் சொன்னார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று. என் வழியாயின்றி யாரும் தந்தையிடம் வருவதில்லை என்று இயேசு கிறிஸ்து கூறினார். இதோ ஆண்டவரின் அடிச்சுவடை பின்பற்றி நல்வாழ்க்கை நாம் வாழும் பொழுது கடவுள் நம்மையும் நம்மோடு இருக்கின்றவர்களையும் ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவரே இயேசுவே, உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கின்ற நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதியும். உமது தூய ஆவியின் கொடைகளை கொடுத்து நாங்கள் ஞானமுள்ளவர்களாக, அறிவில் சிறந்தவர்களாக, நம்பிக்கை உடையவர்களாக, பிணித்திருக்கின்ற ஆற்றல் பெற்றவர்களாக வாழவும், உமக்கு சாட்சிய வாழ்வு வாழவும் அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.